கடகராசி ஒரு அற்புதமான ஒரு ராசிங்கிற சொல்லலாம். 2026க்கு முன்ன வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து பல நஷ்டங்கள் அடைஞ்ச ஜாதகம். மன்னவனை போல வாழ்ந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு கஷ்டம்தான் அடைஞ்சு. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். இடமாற்றம் மாறலாமா? தாராளமா மாறுங்க. தொழில் சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் கூட போய் செய்யலாமா? 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேல இல்லைங்க. குரு சண்டால யோகம் இல்லை. அப்ப ராகு என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிள்ங்க. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கடகராசிக்காரங்க பேசாம ஊமையா பிறந்திருக்கலாமோ, ஏன் நம்ம வாழ்றோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா குருவோடைய பார்வை ராகுவை விட்டு கிடக்கு. இந்த 2026க்கும் மேல கடகராசிக்காரர்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் ஜென்ம பகையா இருக்கும் ஒரு சில ஜாதகம். ஒரு சில ஜாதகங்கள் மோகத்தினாலேயே வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கல்யாணம்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை. யார் கூட பழகினாலும் உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. நான் இது செய்ய போறேன், இந்த தொழிலை இந்த விஷயத்தை செய்ய போறேன், இந்த புதுமையை புகுத்த போறேன், என்னோட பிளான் இது, என்னோட ஐடியா இது. டோன்ட் ஷேர் திஸ். 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கனால எங்கேயுமே வார்த்தைகளில் போய் மாட்டிக்கிறது. என்னால் முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தையை இந்த ஒரு வருடத்துக்கு மறந்துடுங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. கடகராசி 100க்கு 100 2026 ஒரு ஜாக்பாட், ஒரு யோகம் வரக்கூடிய ராசி நீங்கள் தாங்க. ஒரு அற்புதமான ஒரு ராசிங்கிறது சொல்லலாம். 2026க்கு முன்ன வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து பல நஷ்டங்கள் அடைஞ்ச ஜாதகம். நீங்கள் பல கஷ்டங்கள் அடைஞ்சது, பல அவமானங்கள் அவப்பேர்கள் பட்ட ஜாதகம் கூட. நீங்கள் பல பேர் கடனாளியாக தான் இருப்பீங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவங்க கூட இன்றைக்கி மன்னவனை போல் வாழ்ந்தவங்களுக்கு கூட இன்றைக்கி கஷ்டந்தான் அடைஞ்சிருக்கணும். விரயம், தடை, தொழில் தடை, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாதது, வேலை வெற்றியில் இல்லாத ஒரு தொந்தரவு, சுப நிகழ்ச்சிகள் நடக்காத ஒரு காரணம். பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு கூட போயிருந்திருக்கீங்க கடகராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம். பல பேர் தாய் தகப்பனை இழந்திருக்கிறீங்க. அஷ்டம சனினாவே கடகராசிக்காரர்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகாது. வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சில ஜாதகங்கள் மோகத்தினாலேயே வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் இந்த 2026 இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தாங்க யோகம். சனீஸ்வரன் பகவானுடைய பார்வை யோகமான ஒரு பார்வையாக இருக்கு. உங்கள் ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சியும். பல பேர் நோய்க்கே பல லட்சத்தை விரயம் பண்ணி இருந்திருக்கணும், செத்து பொழைச்சிருந்துருக்கணும் 2026க்கு முன்ன வரைக்கும். ஏன் அதுன்னா உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த ராகுவோடைய பெயர்ச்சியும் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அந்த ராகு பெயர்ச்சியும் உங்கள் ராசியில் தான் கேது பகவானும் வரப்போகிறாரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸ்தானத்தில். இப்போ 7வது வீட்டில் உங்களுக்கு ராகு பகவான் மகர ராசியில் பேச்சியாக வரப்போகிறாரு. மகர ராசியில் ராகு பகவான் பகை கிரகமாக தான் வர்றாரு. இந்த 2026க்கு மேலே கல்யாணம்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி மண்ணும் பொன்னாகும். மாளிகை கட்டலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், செய்தொழிலில் லாபங்கள் வரலாம். பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தருணங்களும்
கடகராசிக்காரர்களுக்கு 2026க்கு மேலே உண்டு. 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு ஜாக்பாட் தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தானே யோகம். குரு பகவான் உங்கள் ராசியிலையும் பேச்சு ஆகிறாரு, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பேச்சு ஆகிறாரு, ராசியிலேயே கேது பகவான் வராரு, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாப சனியாகவும் பாக்கிய சனியாகவும் உங்களுக்கு இருக்கார். 4 திசையிலிருந்தும் காசு பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம், உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணம், உலக அளவில் மேன்மைப்படக்கூடிய ஒரு தருணம். ஆனால் அதில் ஒரு புள்ளி இருக்குது. கடகராசிக்காரர்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் ஜென்ம பகையாக இருக்கும். ஒரு சில ஜாதகம் மாமியார் ஒத்து வந்து போயிடும். அதனால தாய்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அவங்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கிக்காதீங்க. மாமியார் சாபத்தையும் வாங்காதீங்க, தாயோடைய சாபத்தையும் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் பொன்னான வருஷம். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 100க்கு 100 ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கடந்த ஏறக்குறைய ஒரு 2.5 வருஷமாக நம்ம வந்து 2.5 வருஷம் அப்படின்னு சொன்னால் நிறைய கடகராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் 5 வருஷமாகவே நல்லா இல்லை மேடம், 7 வருஷமாகவே நல்லா இல்லை மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 2.5 வருஷமாக ரொம்ப இன்டென்சிஃபைடாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சமுதாயத்தில் அசிங்கம் அவமானம், செய்யாத தப்புக்கு ஒரு பெரிய பழிக்கு ஆளானது, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களே நம்ம தேரில் இருந்தவங்களை கூட்டின்னு வந்து ரோடு கூட்டது, இதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸு, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து எலும்பு வலி, லைட்டாக வந்து வேலை செய்கிறம்மா மொழிவிட்டு போனாங்க, நான் தெரியாமல் காலை வச்சக்க பால்னு வழுக்கிடுச்சுங்க, முட்டி வந்து உடஞ்சிருச்சு, இப்படி சொன்ன கடகத்தையும் பார்த்துருக்கோம். இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட கடகராசி என்பர்கள் எப்படாப்பா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு வழிமேலே விழி வச்சு காத்திருந்தீங்க அப்படின்னே சொல்ல. அந்த நல்ல காலம் அப்படின்றது இப்போ பிறந்துடுச்சுங்க. எப்படிங்க? எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எந்தெந்த விதத்துலலாம் சனி பகவான் உங்களை கெடுத்தாரு, எப்படிலாம் கெடுத்தாரு, அதை மாதிரி பன்மடங்கு நான் தான்ப்பா உங்ககிட்டேருந்து பிடுங்கினேன், நீ இவ்வளோலாம் உன்னை கஷ்டப்படல, இந்தாப்பா தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாரி வழங்கக்கூடிய சுச்சுவேஷனில் சனி பகவான் இருக்கார். சனி பாக்கிய சனியாக இருக்கார். எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி பகவான் கொடுக்க போகிறார். எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எதெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க, எதெல்லாம் இருந்தால் அப்போ போதும்ப்பா என் லைஃப் வந்து கம்ப்ளீட்ப்பா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. பொதுவாக சனி சுயஜாதகத்திலே பாக்கிய சனியாக இருந்தாலும் சரி, கோச்சார பிரகாரம் பாக்கிய சனியாக வந்தாலும் சரி, நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்களும் ஸ்திரமான சொத்துக்களாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு நல்ல நிரந்தரமான வேலை, ஒரு நிரந்தரமான வருமானம், ஒரு ஸ்திர சொத்து, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. என்னங்க சட்டு நடக்காதா? சட்டு நடக்காதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி மந்தன் முடவன் நிதானமாக தான் செய்வான், ஆனால் இன்டென்சிஃபைடாக செய்வான். ஸோ ப்ளீஸ் வெயிட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராகு பகவான் 8ஆம் பாவம். 8ல் இருக்க ராகு என்ன பண்ணுவான்? நல்லது என்ன? திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், இப்படி நிறைய விஷயம் நிறைய கொடுப்பான். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வாரிசு இல்லை, சொத்து பத்து ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னா அதில் நமக்கும் மொத்தம் வந்துருமாங்க, ஒரு பகுதியாவது வருங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை வந்து ராகு மேலே இல்லைங்க, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ ராகு என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிளுங்க. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஏம்மா நாங்கள் கடகம்மா எங்களுக்கு மறைமுக உறவு முறைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இருக்குது அப்படின்னா இருக்கப்பட்டவங்களுக்கான வரிகள் இது, இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சமுதாயத்துக்கு தெரிய வரும். கத்திரிக்காய் முத்தனை சந்தைக்கு வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமுதாயத்துக்கு தெரிய வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பராமரிக்கணும். இப்போ ஒரு கூட்டமே கிளம்பியிருக்காங்க எல்லா இடத்துலையும், எனக்கு பெருசாக கட்சி பலம் இருக்குது, படபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, இந்த மாதிரி புடுங்கந்து தான், சம்பாரிச்சது கிடையாது. எந்தெந்த சொத்துலாம் பராமரிப்பு இல்லாத இருக்கோ அந்த சொத்தெல்லாம் டார்கெட் தான் அந்த கூட்டங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்ல. ஆக பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள், பராமரிங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். எம்மாவது விலை கம்மி சொத்து தான், 10 ரூபாய் தான் இருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்காக ஆசையாக வாங்கி வச்சது. எங்களுக்கு முன்னோர்கள் சொத்துலாம் இல்லைம்மா, நாங்கள் சம்பாரிச்சு வாங்குது, அப்படி இருந்தாலும் அதில் பராமரிப்பு, பார்வை அப்படின்றது தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள்மா. மருத்துவ செலவு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் மாதம் வரைக்கும். ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குடும்பத்தோடவே இருந்தாலும் பொதுவாக நான் கடகமாச்சேம்மா, உருகி உருகி உறவாக பழகுவேனே
அப்படின்னு இருந்தாலும் இப்போ குடும்பத்தோடவே இருந்தாலும் லோட்டஸ் எஃபெக்ட் தான். பெருசாக எனக்கு யார் கூடயும் பேச பிடிக்கலம்மா, எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ மனதளவில் உரையாடணும், மனதளவில் பார்த்தீங்கன்னா நம்ம பழகணுமே தவிர உதட்டளவில் பழகிறது எங்களுக்கு பிடிக்கலம்மா, அப்போ நாங்கள் பழக பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நல்லதா? ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாருங்கள், வெளிநாட்டில் இருந்து நம்ம வருமானம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, நீங்களே வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் தான் உச்சம் பெற்று அமர்றார். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம்ன்றது தேவை. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். இடமாற்றம் மாறலாமா? தாராளமாக மாறுங்க. தொழில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழில் கூட செய்யலாமா? உங்களோட ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கும், பேஷன் ஒன்றா இருக்கும். பேஷனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. ஆனால் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாம்மா. எதுமா தேவையான சேர்க்கை, எதுமா தேவையில்லாத சேர்க்கை, எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அது எனக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். யார் கூட பழகினாலும் உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. நான் இது செய்ய போகிறேன், இந்த தொழிலை இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், இந்த புதுமையை புகுத்த போகிறேன், அதனால் எனக்கு பெருத்த லாபம் வரும், என்னோட பிளான் இது, என்னோட ஐடியா இது, டோன்ட் ஷேர் திஸ். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் ஆனி மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். இந்த ராசிக்குள்ளே வந்த குரு என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களை இயக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு 7.5 பிணியிலேருந்து வெளியேறிட்டீங்களா இல்லையா? ஒரு 7.5 வருஷமாக அடி மேலே அடி, இடி மேலே இடி, நின்னா குத்தம், நடந்தா குத்தம், நீங்கள் யார்கிட்டயா 4 வார்த்தை பேசினா கூட குத்தம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருந்துச்சு. அதுவும் இந்த 2025 மே மாதத்துலேருந்து கடகராசிக்காரங்க பேசாமல் ஊமையாக பிறந்திருக்கலாமோ, ஏன் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற கடகராசிக்கு எப்பொழுது மிகப்பெரிய நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வருகிற ஆனி மாதம் முதல் 2026 ஆனி மாதம் முதல் அமர்க்களமான ஒரு நிலை உண்டு. ரொம்ப கவலையுடன் கஷ்டத்துடன் ஒவ்வொரு நாளையும் இன்றைய நாள் எப்போ விடியும், இன்றைய நாள் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் நீங்கள் உங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டு போகிறீங்க. ஒரு 1ஆம் தேதி பிறந்துருச்சுன்னா 30ஆம் தேதி வேகமாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாதம் வந்துடும், இப்படியே ஓடிடும் அப்படிங்கிற நிலைமையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓடுற நிலையில் ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நவ கிரகங்களுமே கொடுக்க போகிறாங்க. அதே போல் நம்மளுடைய கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலையில் அவ்வளோ ப்ரெஷர். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ தூரம் உண்மையாக வேலை பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய திறமையும் நீங்கள் முழுசாக கொடுத்தீங்க. ஆனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அனைவருமே உங்களை எப்படி குறை சொல்லலாம், எப்படி உங்களை கஷ்டப்படுத்தலாம், எப்படி உங்களை டீப்ரமோட் பண்ணலாங்கிற மட்டும்தான் நோக்கமாக வச்சு உங்களுடைய வேலையில் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வர போகிறீங்க. கட்டாயமாக பதவி உயர்வு என்பது உண்டாக போகுது. இன்னொரு விஷயம், உங்களை மட்டும் ஈஸியாக குழப்பிடலாம். அதாவது நம்ம ரிஷபராசிக்காரங்களை எப்படி ஈஸியாக குழப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்களுமே ஈஸியாக குழப்பி விட்டுறலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வைப்பீங்க, நாளை முதல் நான் தெளிவாக இருக்கேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் வாழ போகிறேன், நம்பி நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு நல்லா உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ கும்பிட்டுட்டு படுத்து தூங்குவீங்க. காலையில் ஒரு ஃபோன் வரும், உங்கள் பேரை சொல்லி, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் சொல்கிறோமே, ஒரு கார்த்தி உன்னை நம்பி மட்டும் தான் இருக்கேன் கார்த்தி, தயவுசெய்து என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னனே, அடுத்த செகண்டு அன்றைக்கி நாள் போட்ட பிளானப்பெல்லாம் நீங்களே ரப்பரை வச்சு அடிக்கிற மாதிரி அழிச்சிட்டு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த கார்த்தியை கூட்டது யார்? ஏற்கனவே உங்களை தள்ளி விட்ட நபர் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசு கேட்க மாட்டேங்க, ஓ இன்றைக்கி அவர் கஷ்டப்படுறாரோ அப்படின்னு உதவி செய்ய போயிடுறீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த உங்களை யார் யாரெல்லாம் காயப்படுத்துனாங்க, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்க, யார் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்களுடைய பொருளாதாரத்தையோ
உங்களுடைய வேலையவோ அல்லது உங்கள் பணத்தையோ உங்களுடைய தொழிலையோ லாக் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஒரு 7.5 வருஷத்தில் அனுபவப்பட்டீங்களே, இன்னுமே அனுபவப்படணுமா சொல்லுங்கள்? ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒன்றா டெலிட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்று அவங்க நம்பர் டெலிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கிற அப்டேட்டை அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள கைடு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மேக்ஸிமம் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா குருவோடைய பார்வை ராகுவை விட்டு கிடக்குது. ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு வர குரு பகவான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஆனால் ராகுவை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் வண்டியில் போகும்போது கொஞ்சம் உங்களை சேட்டை பண்ண சொல்லுவார். அப்படியே வீலிங் பண்ணிட்டு போ, கொஞ்சம் வேகமாக போ, ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லுவார். நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் நிதானமாக போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சில காயம் அதாவது சில நேரத்தில் உங்களுக்கு அடிபட்டு காயம் வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கவனமாக இருந்த கடகராசிக்காரங்களுக்கு வரவே வராது. ஓகேவா? அதுக்கடுத்து 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கனால எங்கேயுமே வார்த்தைகளில் போய் மாட்டிக்கிறாங்க. நான் முடிச்சு தரேன், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை இந்த 1 வருடத்துக்கு மறந்துடுங்க. ஓகேவா? என்னால் முடியலைங்க, நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க, முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் முடியும்னு மட்டும் சொல்லாதீங்க. ஓகே? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கடகராசிக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3ஆவது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.